ஹே டார்லிங்ஸ், நாங்கள் எல்லாரும் திடீர்னு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி சட்டுன்னு யோசிச்சப்போ ட்ரிச்சி பேர்ட்ஸ் பார்க் போகலாம் அப்படின்னு ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி அண்ட் அந்த பேர்ட்ஸ் பார்க்கை விசிட் பண்ணோம். அங்கே பேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான நிறைய விஷுவலாக என்னென்னலாம் நமக்கு கொடுக்க முடியுமோ நிறைய விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும் போது இல்லை உங்கள் வெக்கேஷன் டைமில் இந்த இடத்த போய் ஒரு தடவை உங்கள் பசங்களோட விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பிகாஸ் நம்ம பெரியவங்களை விட பசங்க இங்கே போனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னும் போது பேர்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பேர்ட்ஸை தவிர பல விஷயங்கள் லைக் பார்க், கெஃபட்டேரியா, 70 தியேட்டர் அப்படின்னு பல விஷயங்கள் நமக்காக ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 70 தியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போனால் எப்படி இருக்கும் அந்த தியேட்டருக்குள்ளே அப்படின்றத நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் இதை போய் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ குழந்தை பருவம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடிய சட்டுன்னு ஒரு விஷயம் என்னன்னா இந்த எக்ஸ்கர்ஷன். ஸோ அவுட்டிங் அப்படின்னு நம்ம போகும்போது எக்ஸ்கர்ஷன் அப்படி நம்ம சொன்ன உடனேயே சட்டுன்னு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்த உடனே, அம்மா எனக்கு நாளைக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு புளி சாதமும் தொகையிலும் செஞ்சு கொடுங்க, லெமன் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு கொடுங்க, தக்காளி சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் செஞ்சு கொடுங்க, கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம அம்மா பாட்டிகள் கிட்டலாம் நம்ம கேட்டுருவோம். ஸோ சட்டுன்னு குழந்தை பருவத்தில் எக்ஸ்கர்ஷன் மெமரிஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக எவ்ரி இயர் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ ஃபோட்டோஸாகவும் எடுத்து வச்சுருப்போம், மெமரிஸை மைண்ட்லேயும் ஏற்றி வச்சுருப்போம். வெக்கேஷன் மோட் அப்படின்னு வந்துட்டாலே பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு ஒரு பக்கம் டென்ஷன் தாங்க. எப்படி பசங்களை வச்சு வீட்டில் சமாளிக்க போகிறோமோ இத்தனை நாட்கள் அப்படின்னு. 1 or 2 வெக்கேஷன் டேஸ் அப்படின்னாலும் நம்ம ப்ரீ பிளான்டாக நம்ம பசங்களை எப்படியெல்லாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக அந்த நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனையாக இருந்தாலும் வெக்கேஷன் மோட் நம்ம சூப்பராக சமாளிச்சிடலாங்க. ஸோ பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் க்ரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே ப்ரீ பிளான்டாக வச்சுக்கணுங்க. ஆல்சோ பசங்க கிட்ட நம்ம மொபைல் ஃபோன்ஸை கொடுக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மொபைல் ஃபோன்ஸை பசங்க கையில் கொடுத்துட்டு இந்தா வீடியோஸ் பாரு, இந்தா கேம்ஸ் விளையாடு, இந்தா ஷார்ட்ஸ் பாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லாத விஷயங்கள் வரும்போதும் நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரியான வீடியோஸ் கேம்ஸில் எங்கேஜ் ஆகிடுறாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் யோசிப்பேங்க, இந்த வீடியோஸில் பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தன்னுடைய பெரிய பெரிய பேர்ட்ஸ், பெரிய பெரிய அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ் எதுவாக இருக்கட்டும்ங்க, அதெல்லாம் தன்னுடைய பேபிஸ் கூட எவ்வளோ அழகாக பழகுது, எவ்வளோ அழகாக என்கேஜ் பண்ணுது, எவ்வளோ அன்பாக இருக்குது, எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்குது. இன்னும் வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இடத்துல கம்ஃபர்டபிலிட்டி இருந்ததுனால் மட்டுமே நம்மளுடைய முழு பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியும்னு சொல்லலாங்க. ஒரு இடத்துல நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மராக இருந்தாலும், எவ்வளோ டேலண்ட்ஸ் நமக்குள்ளே இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோட ஒரு இடத்துல நம்மளுடைய டேலண்ட்டையும் காமிக்கவே முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஒரு ஒர்க் மோட்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க் மோட்ல இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க. வீட்லயே கூட எடுத்துக்கோங்களேன், பாராட்டுவாங்க, இல்லைனா ஏதாவது நம்மளை திட்டுவாங்க, ஏதாவது ஒரு சம்திங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நடக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு மைண்ட்ல ஏற்றிக்காம நம்மளை பாராட்டிட்டாங்களே அப்படின்னும் நம்ம இப்போ நினைக்கக்கூடாது. ஐயோ நம்மளை திட்டுறாங்களே, நம்மளை வந்துட்டு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்காம அதுலேருந்து என்ன கற்றுக்க கூடாது அப்படின்றதே நினைக்கணுங்க. ஸோ பாராட்டுற மாதிரி தான் இருக்கும், திடீர்னு நம்மளை டொப்புன்னு கீழே போட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வருத்தப்படுவோம். ஸோ பாராட்டும் போது என்ன பண்ணுவோம், ஃப்ளையிங் அபவ் த கிளவுட்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுத்தையுமே நியூட்ரலாக எடுத்துக்கணும். அண்ட் எப்படியெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றத நம்மளுடைய டெய்லி லைஃப்லேருந்து நாமளே கற்றுக்கணும். இது எல்லாமே நான் பழகிற ஒரு விஷயம். அண்ட் இதனால பல நன்மைகள் எனக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவ். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் அத்தனையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வீடியோ தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நினச்சி பார்த்து அட்லீஸ்ட் டே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் கூட. அதனால தான் ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ
இங்கே இன்னொரு விஷுவல் ட்ரீட்னா இந்த அக்வேரியம் தாங்க. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் லைட்ஸு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டேங்க்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ரம் ஸ்மால் டு ஹியூஜ் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், டைனி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ நாட் ஒன்லி த அடல்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்கு இந்த அக்வேரியம் வந்து மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க, ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபுட்டு வந்துட்டு கையில் வாங்கி இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ த ஃபிஷ்ஷஸ் அந்த ஃபுட்டை பார்த்த உடனே மேலே திபுன்னு வந்துச்சு. வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போயிருச்சுங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்துச்சு அகெயின் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த பார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், உங்கள் கிட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத ஒரு மோட்டிவோட தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடியோ இல்லை ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன்லையோ உங்கள் கூட்டிகிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அண்ட் ஈவன் உங்கள் கிட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா கூட என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த காலத்து பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளரக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்கிறாங்க. அதை நம்ம சொல்லாமலேயே அது அவங்களுக்கே இன்பில்டாக தானாக வந்துடும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்கு நம்ம சேர்க்கணுங்க. அதாவது குட்டி குட்டி வேலைகள், சின்ன சின்ன ஒர்க் மோட் வீட்டில் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இருக்க காலம்லாம் அடுத்தவங்க எப்போ விழுவாங்க, அந்த இடத்த நம்ம எப்போ பிடிக்கலாம் அப்படின்ற எண்ணத்திலேயே ஒரு நாட்களையும் கடக்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. ஸோ தூங்கும்போது கூட கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்க வேண்டியதாக இருக்குங்க. பேசுறதுனா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாங்க. நிறைய கதைகளோட, குட்டி குட்டி கதைகளோட உங்கள் எல்லாருமே அடுத்த vlogல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye bye, take care.